சரிப்பா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயின் கிளாஸ்னால் என்ன, சபார்டினேட்டிங் கிளாஸ்னால் என்ன. அதாவது இந்த வேர்டு வந்து அது சிம்பிள் சென்டென்ஸ், இந்த வேர்டு வந்து காம்பவுண்டுன்னு படிக்கிறத விட அதோட ரூட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்ன்னு ரெண்டு இருக்குது. மெயின் கிளாஸ்னால் என்னென்னா அது செப்பரேட்டாக நின்று ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை நம்மளுக்கு சொல்லிடும். இப்போ இந்த பாருங்கள், இண்டிபெண்ட் கிளாஸ்ன்றாங்க. மெயின் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா இண்டிபெண்ட் கிளாஸ். அது தனியாக நின்று ஒரு கம்ப்ளீட் சென்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இதான் சொல்ல வராங்கன்ட்டு. இட் வில் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஸ்டேட் இன்சைட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது மெயின் கிளாஸ், எது சபார்டினேட் கிளாஸ்? அதே மாதிரி சபார்டினேட் கிளாஸ்னால் டிபெண்ட்டாக இருக்கும். அது தனியாக நின்று பதில் சொல்ல முடியாது. என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும். அதே மாதிரி எதை சார்ந்து இருக்கும்னா இந்த இண்டிபெண்ட் கிளாஸ் நம்மளோட மெயின் கிளாஸை சார்ந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஐ ஸ்டேட் இன்சைட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது ஐ ஸ்டேட் இன்சைடுன்றது தான் மெயின் கிளாஸ். ஏன்னா அது நம்மளுக்கு புரியுதுல்ல, நான் உள்ளேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புரியுது. பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்ன்றது தான் சபார்டினேட் கிளாஸ். இப்போ பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்னு நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணல இப்போ என்ன சொல்ல வராங்க இவங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இது செப்பரேட்டாக நின்று என்ன தராது, ஒரு மீனிங் தராது. அதுதான் வந்து சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா? அப்போ மெயின் கிளாஸ்னா இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங். சபார்டினேட் கிளாஸ்னா அங்கே வந்து ஒரு செப்பரேட் மீனிங் இருக்காது. ஓகேவா? பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்ன்றது என்னன்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ். நெக்ஸ்ட் இது பாருங்க, இப்போ இதில் எது மெயின் கிளாஸ், எது சபார்டினேட் கிளாஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், although she was tired she finished the work. இதில் எது மெயின் கிளாஸ்? மெயின் கிளாஸ்னா என்னது? கரெக்ட். மெயின் கிளாஸ்னா என்னது? செப்பரேட்டாக நின்று ஒரு மீனிங்கை சொல்லும். அப்போ இதில் எது மீனிங் சொல்லுது? she finished the work. அதே மாதிரி மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ப் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும். அப்போ இங்கே ஒரு வேர்ப், ஒரே ஒரு வேர்ப் இருக்கா, அது வந்து என்னது? மெயின் கிளாஸ். அப்போ சபார்டினேட் கிளாஸ் என்னது? although she finished. இப்போ எங்கெல்லாம் நம்ம சபார்டினேட்டிங் சொல்கிறோமோ அதெல்லாம் தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? although she finishedன்றது என்னது? although she finishedன்றது சபார்டினேட் கிளாஸ். நெக்ஸ்ட், we will eat dinner when the guest arrived. இதுக்கு சொல்லுங்க. வெரி குட். we will eat dinner. நாங்கள் டின்னர் சாப்பிடுவோன்றது வந்து மெயின் கிளாஸ். when the guest arrived. இப்போ when the guest arrivedனா நம்மளுக்கு அது ஒரு முழுமை பெறல் அல்ல, இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்ல, அதனால தான் அது சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஏன் இதை எடுத்தேன்னா இதில் தான் வந்து உங்களுக்கான எல்லாமே இருக்குது. ஓகேவா? தெரியாமல் நம்ம வெறும் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா although வருதா அப்போ வந்து அதுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, ஓ பிகாஸ் வருதா அப்போ அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு படிக்கக்கூடாது. ஓகேவா? மெயின் கிளாஸ் இருக்கா, சபார்டினேட் கிளாஸ் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எழுதிக்கோங்க. மெயின் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் போட்டுட்டு மெயின் கிளாஸ்னால் என்ன, அது ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட்டாக சென்ஸ் தரும், இட்ஸ் ஓன் ஆன் இட்ஸ் ஓனில் இது இருக்கும், அதோட எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமா சபார்டினேட்டிங் கிளாஸ் பற்றி எழுதிக்கோங்க. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாருங்களேன், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். she smiled. she smiled. ஓகேவா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வேர்ப் இருக்கு. அப்போ இது வந்து என்ன, ஒரு சாதாரண ஒரு சிம்பிளாக இருக்குல்ல, சிம்பிள் சென்டென்ஸ். இதே வந்து காம்பவுண்ட் பாருங்களேன், she smiled and she laughed. she smiled, அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ she smiledன்றது ஒரு மெயின் கிளாஸ். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட், அது தனியாக நின்னா ஒரு மீனிங் தருதா. அதே மாதிரி she laughdன்றது அதுவும் தனியாக தானே இருக்கு, அப்போ அதுவும் மெயின் கிளாஸ் தானே. அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான்ப்பா, she smiledன்னு அப்படியே முடிஞ்சிடுது. இதில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. மெயின் கிளாஸ்னா என்ன, தனியாக நின்று பொருள் தருது. இடையில என்ன வருதுன்னா ஒரு கன்ஜங்ஷன் வருது. அந்த கன்ஜங்ஷன் பேர் என்னன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அண்டு. இப்போ நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், அண்டு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்னது
காம்பவுண்டு. ஆனால் அப்படி போனால் சில இடத்துல தப்பு விடும். அதனால தான் என்ன சொன்னேன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் அதான் இங்கே எழுதியிருக்கேன். 2 or more சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்னால் இதுதான் மெயின் கிளாஸை தான் சொல்கிறேன். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சிம்பிள் சென்டென்ஸ் இருந்தது ஜாயின்ட் பை அ கோஆர்டினேட்டர், அதுதான் வந்து அண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் காம்பவுண்டு சென்டென்ஸ். அப்போ சொல்லுங்கள் சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரே ஒரு வேர்ப் இருக்கும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும் போதே தெரியும் ஒரே ஒரு வேர்போட முடிஞ்சிடும் அது. அதே காம்பவுண்டு அப்படின்னா என்ன இருக்கும், 2 மெயின் கிளாஸ் இருக்கும், 2 தனித்தனியாக நின்று ஒரு மீனிங்கை சொல்லும். இதே வந்து காம்ப்ளெக்ஸ் பாருங்க, she smiled when she saw the cake ன்னு எழுதுறேன். she smiled when she saw the cake. இப்போ இதுக்கு சொல்லுங்க இது வந்து என்ன சென்டென்ஸ்னா இப்போ she இப்போ இதில் எதுப்பா மெயின் கிளாஸ்? she smiled அதுதானே தனியாக நின்று இது தருது. she smiled மெயின் கிளாஸ். when she saw the cake அது மட்டும் தனியாக நின்று மீனிங் தருதா? when she saw the cake அப்போனா என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்போம்ல. இப்போ when she saw the cakeன்றது சபார்டினேட் கிளாஸ். அப்போ எங்கெல்லாம் வந்து சபார்டினேட் கிளாஸ் வருதோ டிபெண்ட் கிளாஸ் வருதோ அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரே ஒரு வேர்ப் இருக்கும், ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் 2 மெயின் கிளாஸ் இருக்கும், இடையில வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னு ஒன்று வரும். அது என்ன ஃபேன் பாய்ஸ்ன்னு ஒரு ஆக்ரோனிம் இருக்கு, அது சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இண்டிபெண்ட் அதாவது என்னது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு மெயின் கிளாஸு ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸ். இப்போ வென்ன்றது என்னன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சு எழுதுங்க. இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல என்னென்னலாம் வருது அது பார்க்கலாம். பாருங்க ஃபார் அண்டு நாரு பட்டு ஆறு எட்டு ஸ்டில். சரியா, எங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல இப்போ 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்றாங்க. ஷீ ஸ்மைல்டு அண்டு ஷீ லாஃப்டுன்னு. இப்போ அந்த அண்டுன்னு இருக்குல்ல அதுதான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். வேற எதெல்லாம் கோஆர்டினேட்டிங் பாருங்க, ஃபேன் பாய்ஸ், எஃப்னா ஃபார், ஏக்கு வந்து அண்டு, என்னுக்கு வந்து நாரு, பிக்கு வந்து பட்டு, ஓக்கு வந்து ஆறு, ஒய்க்கு வந்து 8, எஸ்ஸுக்கு வந்து ஸ்டில். இதெல்லாம் ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்டென்ஸில் எதெல்லாம் இதை வச்சு கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து என்ன சென்டென்ஸ்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஏன்னா காம்பவுண்டில் தானே கோஆர்டினேட்டிங்னு பார்த்தோம், காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே சபார்டினேட்டிங் பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு இதில், although she was tired she finished the work ன்னு பார்த்தோமா. அப்போ அந்த although even though வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். though, although, even though, if, after, as, so, ... that, as soon as, since, because, unless, which, who, where. இதெல்லாம் வந்து என்னது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். பிளைண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த 2 மெயின் கிளாஸ் எது சபார்டினேட்டிங் கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிச்சாலே போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், எழுதிக்கோங்க. இப்போ அந்த கான்செப்டை வச்சு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிராமரில் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். என்னென்னது இப்போ தான் பார்த்தோம், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். சிம்பிள்னா என்ன, which has only one finite verbன்னு இருக்கும், அதாவது ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஃபைனைட் verb. ஓகேங்களா, பார்த்தோமா ஷீ ஸ்மைல்டுல. அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸ் ஆர் யூஸ் டு டெபிக்ட் யூனிவர்சல் ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வெறுமே இதை கொடுக்குறாங்கப்பா, ஹியரிங் தேர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் த பாய் ரேன் அவேன்னு கொடுத்துட்டு சிம்பிளா இதான் கொஸ்டின் கேட்பாங்க. இஸ் திஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம என்ன யோசிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பீங்க அப்படி கொஸ்டின் வருதுன்னா? ஃபஸ்ட்டு அது கிளாஸ், மெயின் கிளாஸ் எது, சபார்டினேட் கிளாஸ் எதுன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க, ஹியரிங் தேர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் த பாய் ரேன் அவே, இதில் எது வந்து மெயின் கிளாஸ்? the boy ran away, sorry the boys ran awayன்றது மெயின் கிளாஸ். இதுக்கு முன்னாடி இருக்குல்ல இது வந்து என்னன்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேஸ் இது வந்து கிளாஸ் கிடையாது. ஃப்ரேஸ்னா ஹியரிங் தேர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா, அதை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு என்ன இருக்கு, வேர்ப் தான் இருக்கு. என்ன அந்த வேர்பு, இதில் எதுப்பா வேர்பு ரேன். அப்போ ஒரு வேர்ப் இருந்தாலே அது என்னன்னு சொன்னேன், மெயின் கிளாஸ் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்க, ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள்.
ஓகேவா? அப்போ இதில் பார்க்கும்போது வேர்ப் ஒன்றே ஒன்று இருக்கான்னு பாருங்கள். எதில் இருக்கு, என்ன வேர்ப் இருக்குது இதில்? பை. அப்போ ஒரே ஒரு வேர்ப் இருக்கா? அப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது சொல்லுங்கள். டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக்டு ஃபாஸ்ட். அப்போ இதில் எது மெயின் கிளாஸு? ராகவ் வாக்டு ஃபாஸ்ட்ன்றது மெயின் கிளாஸ். ஏன்னா அது இண்டிபெண்ட்டாக இருந்து பொருள் தருது. இதுக்கு முன்னாடி இருக்க டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ், ஓகேவா, அது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் அப்புறமே எடுக்கிறேன். இந்த டிஸ்பைட்டு, இன்ஸ்பைட்டு இதெல்லாம் வந்துன்னா சிம்பிள் தான், ஓகேங்களா? சிம்பிள் சென்டென்ஸை இன்ஸ்பைட், நம்ம இன்ஸ்பைட்னோன்னு ஐயோ பெரிய வார்த்தையாக இருக்குது, ஒரு வேளை காம்ப்ளெக்ஸாக இருக்குமோன்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இன்ஸ்பைட், இந்த டிஸ்பைட்டு, ஹியரிங், ஆன் ஹியரிங் த நியூஸ் அப்படின்லாம் வந்தால் சிம்பிள் சென்டென்ஸ் தான். பாருங்கள், இஸ் கரேஜ் ஒன் ஹிம் ஆனர். இப்போ இதில் ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்குது, ஒன், WON. அப்போ இது சிம்பிள், ஒரே ஒரு மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட்டு, he must work very hard to win the first prize. இப்போ இது கொடுத்த உடனே நம்ம எதுதான் பார்க்கணும்? வெரி குட், மெயின் கிளாஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மெயின் கிளாஸ் தான். ஏன்னா ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்குது, he must work very hard. அது with a great effort he lifted the box. இப்போ he lifted the boxன்றது தான் மெயின் கிளாஸ், with great effortன்றது just a phrase. சரி, இதெல்லாம் வந்து என்னது? சிம்பிள் சென்டென்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிடுவேன். இங்கே பாருங்களா, தேர் இஸ் அ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம். ஸோ தேர் இஸ் அ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம்ன்றது ஜஸ்ட் நார்மல் சிம்பிளாக இருக்குப்பா, சிம்பிள் சென்டென்ஸ், ஒரே ஒரு மெயின் கிளாஸ், அவ்வளோதான். த சீஃப் கெஸ்ட் அரைவ்ட் இன் கிரேட் ஹேஸ்ட் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், காம்பவுண்ட்னா என்ன சொன்னேன்? ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும், கனெக்ட் பண்ணுறது ஒரு கோஆர்டினேட்டிங்னு பார்த்தோமா. A compound sentence is one made up of two or more principal or main clauses. Coordinating conjunctions such as என்னெல்லாம் fan boys ன்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? for and அதெல்லாம் வந்ததுன்னா அது coordinating conjunctionsன்றாங்க. இங்கே பாருங்க, honesty promotes character and dishonesty destroys itன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது இதில் மெயின் கிளாஸ்? எப்படி சொல்கிறீங்க ரெண்டுமே மெயின் கிளாஸ்னு? அதுவே வந்து மீனிங் தருது. சூப்பர். நெக்ஸ்ட்டு, டிஸ்ஆனஸ்டி டெஸ்ட்ராய்ஸ் இட்ன்றது அதுவுமே தனியாக நின்று மீனிங் தருது. இன்னொன்று கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரொமோட்ஸ்ன்றது இங்கே ஒரு வேர்பு, ஃபைனைட் வேர்பு. அதே மாதிரி இங்கே டெஸ்ட்ராய்ஸ்ன்றதும் ஒரு வேர்பு. அப்போ ரெண்டு ஃபைனைட் வேர்பு இருக்குது. இப்போ இங்கே ஒரு மெயின் கிளாஸ், இங்கே ஒரு மெயின் கிளாஸ், இடையில என்ன வந்திருக்கு? அண்டு வந்திருக்கு. நம்ம பார்த்தோம்ல ஃபேன் பாய்ஸ், அந்த ஏல வந்து அண்டுன்ட்டு. அப்போ இது அதான் சொல்கிறாங்க, ஆனஸ்டி ப்ரொமோட்ஸ் கேரக்டர்ன்றது மெயின் கிளாஸ் 1, டிஸ்ஆனிட்டி டெஸ்ட்ராய்ஸ் இட்ன்றது மெயின் கிளாஸ் 2. அப்போ அண்டுன்றது என்னென்னா ஒரு கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னு எழுதிக்கணும். ஸோ இதுதான் 2 மெயின் கிளாஸஸ் கனெக்டட் பை அ கன்ஜங்ஷன் ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், த மூன் வாஸ் பிரைட் அண்டு வி குட் சி அவர் வே. இது வெறும் வி குட் சி அவர் வே ஒரு மீனிங் தருது இல்லை, அதே மாதிரி மூன் வாஸ் பிரைட்ன்றதும் தனியாக ஒரு மீனிங் தருது. அப்போ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்குவோம், காம்பவுண்ட். இப்போவே நான் சொல்லிடுறேன். நைட் கேம் ஆன் அண்ட் ரெயின் ஃபெல் ஹெவிலி அண்ட் வி ஆல் காட் வெரி வெட். இது பாருங்க, நைட், அதாவது நைட் கேம் ஆன் அண்ட் ரெயின் ஃபெல் ஹெவிலி. இந்த அண்டு வந்து இந்த இடத்துக்கு தான் ரெட்டு வந்திருக்கணும். நைட் கேம் ஆன் அது ஒரு மெயின் கிளாஸ். அப்புறமா ரெயின் ஃபெல் ஹெவிலி அதுவும் ஒரு மெயின் கிளாஸ், ஏன்னா ஃபெல் ஒரு ஃபைனைட் வேர்ப். அண்ட் வி ஆல் காட் வெரி வெட் அது ஒரு மெயின் கிளாஸ். அப்போ அண்ட் இருந்தாலே அது மேக்ஸிமம் காம்பவுண்டாக தான் இருக்கும். சரியா? ஆர் பாருங்க, ஐ ஷல் டூ இட் நவ் ஆர் ஐ ஷல் நாட் டூ இட் அட் ஆல். அப்போ ஆர், இந்த ஆறு, இந்த பட்டு, இந்த அண்டு, வேற என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபாரு, எட்டு, ஸ்டில்லு, இதெல்லாம் வந்தாலே என்னது? காம்பவுண்ட் சென்டென்ஸ். COMPOUND காம்பவுண்ட் சென்டென்ஸ். யூ மஸ்ட் ஹரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது பாருங்க, யூ கன்சல்ட் அ டாக்டர் அதர்வைஸ் யூ கேன் நாட் ரெக்கவர் இப்படி சொல்றாங்க. இதில் எது மெயின் கிளாஸ்? யூ மஸ்ட் கன்சல்ட் அ டாக்டர். ஓகே, இது யூ கேன் நாட் ரிகவர். ஸோ ரெண்டுமே வந்து இட் கிவ்ஸ் மீனிங். ஓகேவா? அப்போ அதர்வைஸ் அது கூட என்னது? காம்பவுண்ட் தான். ஸோ இங்கே இந்த above sentence the words highlighted or conjunctions. இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. என்னெல்லாம், பிகாஸ், சின்ஸ், ஈவன் தோ, ஆல் தோ, அப்புறம் வேறு என்னது, இஃப், ஆஸ், அதெல்லாம் பார்த்தோமா. அதான் a complex sentence consists of one main verb இருக்கும், மீதி இருக்கிறது டிபெண்டண்ட்டாக இருக்கும், சபார்டினேட்டிங் கிளாஸ்ன்னு படித்தோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். இதுதான் பாரு. ஐ ஹாவ் லாஸ்ட் த வாட்ச் தட் யூ கேவ் மீ. இதிலே புரியுதா, நான் வந்து நீ கொடுத்த வாட்சை தொலைச்சிட்டேன்றாங்க. அதான் இதில் எது மெயின் கிளாஸு, I have lost the watch என்றது தான் மெயின் கிளாஸ். that you gave me என்றது என்னது, subordinating clause. that you gave me என்றது என்னது, subordinating clause. that என்றதும் என்னது, subordinating conjunction. நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இது மெயின், இது வந்து சபார்டினேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கீழே இருக்கிறதுல எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். they rested when evening came. they rested என்றது மட்டும் தான் மெயின் கிளாஸ். ஓகேங்களா. when evening came அப்படின்றது என்னது, சபார்டினேட்டிங். இந்த when, that, although அதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் if he is at home I shall see him. I shall see him என்றது தான் இங்கே மெயின் கிளாஸ். if he is at home என்றது சபார்டினேட்டிங் கிளாஸ். அதான் if பார்த்தோமா, if அந்த இதுலேயே நான் சொல்லியிருந்தேன். I have found the book that I had lost. அப்போ that வந்திருக்கு, அப்போ அது வந்து காம்ப்ளெக்ஸ். we selected this bicycle after we had tried several time. இது சொல்லுங்க, எது இதில் வந்து காம்ப்ளெக்ஸு, சாரி மெயின் கிளாஸு. we selected this bicycle அப்படின்றது மெயின் கிளாஸ். அப்புறமா after we tried several times இது வந்து என்னது, சார்ந்து இருக்கு, சபார்டினேட்டிங் கிளாஸ். once upon a time a man owned a hen which laid every day a golden egg. இதுக்கு சொல்லுங்க. man owned a hen அதுன்றது மெயின் கிளாஸ். which laid, அந்த which இருக்குல்ல அது வந்து என்னது, சபார்டினேட்டிங். அதை தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். the evil that men do lives after them. இதுக்கு என்ன மெயின் கிளாஸ், எது வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னா the evil lives after them. ஓகேவா. the evil lives after them என்றது வந்து என்னது மெயின் கிளாஸ். that men do அப்படின்றது வந்து subordinating conjunction, sorry subordinating clause. Ramu is so poor that he cannot buy a bicycle. that இங்கே தான் போட்டுட்டாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. சரி இப்போ எழுதுங்கப்பா. வெறும் வாட் இஸ் வாட்னு எழுதுங்க, ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா நான் பிடிஎஃப் அனுப்பிடுவேன். அதாவது வித் ஸ்டேட் விச் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இல்லை, ஒன்லி காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸில் எது அப்படின்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன், தோ ஹி வாஸ் புவர் ஹி வாஸ் ஆனஸ்ட். இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்த உடனே நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸா சபார்டினேட் கிளாஸான்றதுக்கு போயிடணும். சொல்லுங்கள் இப்போ இதில் எது மெயின் கிளாஸ்? கரெக்ட், காம்ப்ளெக்ஸ் கரெக்டு. சொல்லுங்கள். வெரி குட். he was honestன்றது மெயின் கிளாஸ். though he was poorன்றது சபார்டினேட் கிளாஸ். சூப்பர். ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸ் வந்ததுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி தோன்னு வந்தாலுமே நம்ம பார்த்துருக்கோம் காம்ப்ளெக்ஸ்ன்ட்டு. நெக்ஸ்ட், ஐ வென்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட். ஸோ இதில் எது மெயின் கிளாஸு? நீங்கள் சொன்ன மாதிரி ஐ வென்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட்ன்றது சபார்டினேட்டிங். ஓகேவா. காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த பிகாஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அந்த கீவேர்ட்ஸில், தோ, ஆல் தோ, பிகாஸ். அப்போ இதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். இது தேர்ட் ஒன், ஜான்சி ரிட்டர்ன்ட் ஹோம் பிகாஸ் ஷீ வாஸ் டயர்டு. எது மெயின் கிளாஸ்? இது இல்லை. ஜான்சி ரிட்டர்ன்ட் ஹோம் எதனாலனா பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட். நீங்கள் சொல்லி பாருங்க, பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் மட்டும் சொல்கிறேன், என்ன சொல்ல வராங்க? பிகாஸ் யார் டயர்டு, எதனால் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ அது சபார்டினேட்டிங். அப்போ ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட்டிங் கிளாஸும் வந்ததுன்னா அது பேர் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா. இப்போ மறுபடியும் நீங்கள் வாட் எவர் யூ டூ டூ வெல். இதில் எது மெயின் கிளாஸு? டூ வெல். டூ வெல் தான் மெயின் கிளாஸு. வாட் எவர் யூ டூ சபார்டினேட். இப்போ வெறும் வாட் எவர் யூ டூ
அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன் நான் சொல்லிட்டுனா உங்களுக்கு எதனா புரியுமா? டிபெண்டா இருக்குல்ல, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அப்போ டூ வெல்ன்றது மெயின் கிளாஸ், வாட் எவர் யூ டூன்றது சபார்டினேட்டிங். அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. இப்போ நீங்கள் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ், இதை பார்த்த உடனே சொல்லிடணும் சில விஷயங்கள்லாம். வெரி குட். அண்ட் வந்திருக்கு, அப்போ காம்பவுண்ட். ஆனால் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? மெயின் கிளாஸ் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ லிசன் கேர்ஃபுல்லி ஒரு மெயின் கிளாஸ், டேக் நோட்ஸ் அப்படின்றதும் மெயின் கிளாஸ் தான். ஏன்னா ஒரு ஃபைனைட் வேர்ப்ன்றது இருக்கு, சரியா? அப்போ அண்ட், அப்போ இது காம்பவுண்ட். காம்பவுண்ட். நெக்ஸ்ட், ஐ கால்ட் ஹிம் பட் ஹி கேவ் மீ நோ ஆன்சர், இதுவும் சொல்லிடணும். காம்பவுண்ட். ஏன் அது காம்பவுண்ட்னா ஃபேன் பாய்ஸ்ன்னு பார்த்தோம், ஆனால் இப்போ நம்ம படித்த மாதிரி படிக்கலாம் மெயின் கிளாஸில். இதில் எது மெயின் கிளாஸ்? ஐ கால்ட் ஹிம் பட் he gave me no, சாரிப்பா, இது ஒரு மெயின் கிளாஸ். he gave me no answerன்றது இன்னொரு மெயின் கிளாஸ். அப்போ இடைய இன் பிட்வீனில் இருக்கிறது பட், அதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், the town which I live is very large. எப்படி காம்ப்ளெக்ஸ் சொல்றீங்க? இதில் எது இல்லை, இதில் எது மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். The town is very large. அங்க பார்த்தோம்ல, the town is very large which I live. ஓகேவா? which I live ன்னு தனியா நம்மளால சொல்லவே முடியாது, அப்போ இது காம்ப்ளெக்ஸ் தான். கரெக்ட். இப்போ the town is very large ன்றது மெயின் கிளாஸ், which I live ன்றது சபார்டினேட்டிங் கிளாஸ். அப்போ இது என்னது? காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ். Next, they always talk, those who never think. எது மெயின் கிளாஸ்னா they always talk, those who never think ன்றது சபார்டினேட்டிங், அப்போ அது வந்து காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட், we must eat to live but we should not live to eat. சொல்லுங்க. வெரி குட். காம்பவுண்ட். கரெக்டா? இப்போ ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட், govern your passions or they will govern you. ஏன் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு? காம்பவுண்ட். ஆறு ஒன்று, இன்னொன்று மெயின் கிளாஸ் பாருங்க, govern your passions or they will govern you. ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குல்ல. சூப்பர்ப்பா. சரி இருங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னொன்று வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்ன்ட்டு. இன்ஸ்பைட் ஆஃப், இப்போ பாருங்க, இன்ஸ்பைட்டோ டிஸ்பைட்டோ வந்ததுன்னா சிம்பிள். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் இல்லைன்னா டிஸ்பைட்னு வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் வந்து, இப்போ நான் சொல்கிறது காம்ப்ளெக்ஸில் தோ, ஆல் தோ, ஈவன் தோன்னு யூஸ் பண்ணணும். காம்பவுண்டில் வந்து பட்டு, எட்டு, ஸ்டில்லுன்னு யூஸ் பண்ணணும். அதாவது சிம்பிளில் இன்ஸ்பைட்டோ டிஸ்பைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, காம்ப்ளெக்ஸில் தோ, ஆல் தோ, ஈவன் தோன்னு யூஸ் பண்ணணும். காம்பவுண்டில் பட்டு, எட்டு, ஸ்டில். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிளில் கொடுக்குறாங்க, in spite of working hard he failed. in spite of working hard he failed. அப்போ இன்ஸ்பைட்னு வந்திருக்குல்ல, அப்போ நம்ம மாற்றி எழுதணும், காம்ப்ளெக்ஸாக மாற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ இன்ஸ்பைட் இருக்குது, அப்போ அந்த டேப்லர் காலமில் காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது என்ன போடணும்? தோ, ஆல் தோ, ஈவன் தோ. அப்போ தோ he worked hard he failed. காம்பவுண்டில் என்ன போடணும்னு சொன்னேன்? பட்டு, எட்டு, ஸ்டில்லுன்னு பார்த்தோம். இங்கே he worked hard but he failed. இப்போ சொல்லுங்கள், இன்ஸ்பைட் டிஸ்பைட் வந்தால் காம்ப்ளெக்ஸில் தோ, ஆல் தோ, ஈவன் தோ, காம்பவுண்டில் பட்டு, எட்டு, ஸ்டில். புரியுதா? இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வீட்டில் உட்காந்து படிக்கணும் பொறுமையாக. ஓகே, இது வருதா இது, ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அது ஆப்ஷன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் 2 எலிமினேட் பண்ணிடுவீங்க நீங்களே. 1 or 2ல தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு, இந்த event of இந்த event of in case of அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணிடணும்னா if, unless, when, as soon as. ஓகேவா? இந்த இடத்துல or, and, at once இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்த event of, in case of. இப்போ இன் கேஸ்ன்னு வருதுன்னா அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது? சிம்பிள் சென்டென்ஸ். இந்த event of, in case ofன்னு வந்ததுன்னா இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? if. அது அப்படி இல்லைன்னா unless, அப்படி இல்லைன்னா when, as soon as. இங்கே or, not, and. பாருங்க, இங்கே
he is an honest man. எங்க பாது நம்ம என்னன்னு பார்த்தோம் இங்க இந்த event of ன்னு பார்த்தோம்ல இங்க பாருங்க in the event of your missing bus catch the train. அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணனும்னு சொன்னேன் காம்ப்ளெக்ஸ்ல very good if அதான் if you miss the bus catch the train. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்தல if யூஸ் பண்ணனும் இந்த event ofன்றது அங்க ஞாபகம் வரணும். in spite of னா காம்ப்ளெக்ஸ்ல என்னது though although காம்பவுண்ட்ல yet but still அதே தான் இங்க if. இப்போ இந்த event of னா if அங்க என்ன பார்த்தோம் you may miss the bus then you catch the train. then கூட யூஸ் பண்ணலாம் then you catch the train. இந்த மாதிரி next one பார்க்கலாம். third one being வந்தாலே அது சிம்பிள் தான். being வந்துதுன்னா as since because and so. ஓகேவா being வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ்ல as since because. ஓகேவா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுப்பா காம்ப்ளெக்ஸா காம்பவுண்டா இது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்னாலே ஃபேன் பாய்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கணும். and so இப்போ இதுக்கு பாருங்க being எங்க ஸ்டார்ட் ஆகுது being being hungry he came angry. பசியா இருந்ததால ரொம்ப கோவமா வந்தானோ being hungry he came angry. அப்ப beingனா என்ன பார்த்தோம் அத காம்ப்ளெக்ஸ்ல என்ன பார்த்தோம் as because அதெல்லாம் பார்த்தோமா அதேதான் he came angry as he was hungry. இப்போ as இப்போ இந்த வேர்டை வச்சே சொல்லணும் இது காம்ப்ளெக்ஸ் ன்னுட்டு. next he was hungry and so அங்க பார்த்தோமா and இல்ல and so he became angry. இப்போ சொல்லுங்க மூணுத்துக்கும் சேர்த்து in spite despite அப்படினு வந்தா though although even though compoundல but yet still. next in the event of in the case of அப்படினு வந்ததுனா if when as soon as அப்படி இல்லனா or not and at once. okay next being வந்துச்சுனா as since because and so. next as a result of on account of because of due to owing to. சொல்லுங்க as a result of on account of because of due to owing to. இதெல்லாம் வந்ததுன்னா as since because. இப்போ நான் ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் இதெல்லாம் நார்மலாவே வந்துரும் உங்களுக்கு இப்போ பண்ணும்போதே ஓகே இதுக்கு இதுதான் வந்துரும்னு அது மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் நீ இது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. since as because and so therefore. இதை வந்ததுன்னா as a ரிசல்ட்டில் பார்க்கலாமா as a result வேற என்ன பார்த்தோம் டியூ டு பார்த்தோம்ல as a result of on account of பார்த்தோமா on account of as due to பாருங்க on account of month today is a holiday. அப்போ அங்கே என்ன பார்த்தோம் asன்னு போடணும் as there is a month today is a holiday. இங்கே there is a month and so today is a holiday. எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா வீட்டில் உட்காந்து படிக்கணும். நெக்ஸ்ட் டியூ டுவும் பார்த்தோம் டியூ டு ஹெவி லாஸ் he gave up his business. அதே மாதிரி he gave up his business because he had heavy loss. அப்போ பிகாஸ்ன்றது வருது. அப்புறம் he had heavy loss and soன்றது போட்டுறாங்க இந்த மாதிரி வரும்போது ஓகேவா he gave up his business. இது fourth one fifth 2 அப்படின்னு வந்தா so that வரும் very and soon வரும் ஓகேவா 2 வருது பாருங்க இது ஒரு முறை கேட்டிருக்காங்க அது எப்படி வரும் அப்படின்னா இங்க பாருங்க the old man is too tired to walk. சிம்பிள் இப்போ இதுவே கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் டூ கொடுக்குறாங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான். the old man is too tired to walkனா என்ன போடணும்னு பார்த்தோம் டூனா இங்க காம்ப்ளெக்ஸ்ல என்ன போடணும் so that கரெக்ட் இங்க அதானே பார்த்தோம் எங்க பாரு டூனா காம்ப்ளெக்ஸ்ல so thatன்னு பார்த்தோம் சோனாலே அது காம்ப்ளெக்ஸ் தான். the old man is so tired that he cannot walk. next இங்க the old man is very tired and so அப்படினு பார்த்தோமா very and so னு very tired and so he cannot walk. so இதெல்லாம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு
in order to na so that and so. Besides அப்படினா not only but also. இது பாருங்களா, இது கூட previous year question தான். Besides வந்து besides னா என்னப்பா? Besides னா என்ன? சரி, beside னா என்ன? இப்போ இந்த podium இருக்கா, the podium is beside me அப்படினா என்னது? என் பக்கத்துல இருக்கு. ஓகேவா? இதே besides I love brownie. Besides I also like என்ன சொல்லலாம், சீஸ் கேக். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், அங்கே பிசைட்ஸ்ன்றல, இது வந்து பிசைடு, அது வந்து பிசைட்ஸ். அப்படின்னா என்னென்னா, எனக்கு ப்ரௌனியும் பிடிக்கும், அது இல்லாமல் எனக்கு சீஸ் கேக்கும் பிடிக்கும்ன்றது அர்த்தம். அடிஷனாக சொல்கிறது, ஆட் ஆன் பண்ணி சொல்கிறது தான் பிசைட்ஸ். அப்போ அந்த பிசைட்ஸ் வந்ததுன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இப்போ எப்படி சொல்லலாம், I like brownie, I not only like brownies but also cheese cake அப்படி சொல்லலாமா? not only but also ஒரு காம்பினேஷன் இங்க, as well as I like brownie as well as cheese cake. புரியுதா? இப்போ பார்க்கலாம். besides வந்துச்சு அப்படின்னா, besides a singer Ranjan தானே, Ranjan, besides a singer Ranjan is a good musician. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரஞ்சன் என்றவர் வந்து மியூசிஷியனும் சிங்கர் மட்டும் இல்லை மியூசிஷியனும் அப்படின்றாங்க. அப்போ இங்கே என்ன போடணும், நாட் ஒன்லி அப்படிதானப்பா, நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓ, மாற்றி கொடுத்துருக்காங்களா, இதுதான் கரெக்ட், இங்கே தான் வரும். இங்கே பாருங்க, ரஞ்சன் இஸ் அ சிங்கர் ஆஸ் வெல் ஆஸ் அ மியூசிஷியன். இங்கே ரஞ்சன் இஸ் நாட் ஒன்லி அ சிங்கர் பட் ஆல்சோ அ குட் மியூசிஷியன். நாட் ஒன்லி பட் ஆல்சோ as well as, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க, இது எல்லாமே அந்த புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 156 இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப்ன்ட்டு. அதை என்னவா மாற்ற சொல்கிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிறது என்னது, என்ன சென்டென்ஸு, கொடுத்துருக்கிறது ஒரு சென்டென்ஸ், அதை தான் காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. அது என்ன சென்டென்ஸ்ன்னு கேட்குறேன். ஏன் சிம்பிள். ஆன் சீயிங் த டீச்சர் வந்து ஜஸ்ட் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். த சில்ட்ரன் ஸ்டுட் அப், அப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸை என்னவா மாற்ற சொல்கிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ். அப்போ எப்படி மாற்றுவீங்க, ஆன் சீயிங், அந்த டேப்லர் காலமில் கொடுத்துருப்பேன், ஆன் சீயிங்னு வந்ததுன்னா ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னு மாற்றணும்னு சொல்லியிருப்பேன். அந்த டேப்லர் காலமோட லிங்க் பண்ணி படிங்க. காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது as soon as the children saw the teacher they stood up. ஓகேவா? இது நெக்ஸ்ட், at the age of 6 Varsha started learning music. இப்போ இது என்ன ஃப்ரேஸ் ஃபர்ஸ்ட், இது என்ன சென்டென்ஸ், இது at the age of 6 Varsha started learning music. வெரி குட், சிம்பிள். ஏன்னா வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் தான் மெயின் கிளாஸே. அட் த ஏஜ் ஆஃப் ஸ்டேட்ன்றது ஜஸ்ட் அ ஃப்ரேஸ். சூப்பர். இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். அப்போது அட் த ஏஜ் அப்படிலாம் ஆரம்பிக்கும் போது சும்மா நார்மலாகவே சொல்லுங்கள், இது மாதிரி அந்த டேபிளர் காலம் மாதிரி தான் சொல்லணும்னு இல்லை. வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் வென் ஷி வாஸ் 6 years old. புரியுதா? அப்போ இது என்னது, காம்ப்ளெக்ஸ். வென் ஷி வாஸ்ன்னு வருதா, அப்போ அது வந்து காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட், ஆஸ் வருண் இஸ் அ, இது என்னப்பா, இது என்ன சென்டென்ஸ், as Varun is a voracious reader he buys a lot of books என்றது என்ன சென்டென்ஸ், as Varun is a voracious reader, அது வெளியே சொன்னால் ஒரு பொருள் வருதா, as Varun is a voracious reader இல்லை, கரெக்டா? அப்போ இதுதான் வந்து என்னது, சபார்டினேட்டிங் கிளாஸ். he buys a lot of books என்றது மெயின் கிளாஸ். அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ். இது என்னவா மாற்ற சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போது பீயிங் அ voracious reader Varun buys a lot of boxes. இது ஆனில் தானேப்பா இருக்கு, lot of books. Next, walk carefully lest you will fall down. சொல்லுங்க, walk carefully lest you will fall down. காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க, அன்லெஸ். இந்த அன்லெஸ் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் போட்டுடணும். காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது அன்லெஸ்ஸும் வரும். unless you walk carefully you will fall down. லாஸ்டா besides, நம்ம இப்போ தான் பார்த்தோம். besides being a dancer she is a singer னா காம்பவுண்டாக மாற்ற சொல்கிறாங்க. என்னென்னு மாற்றுவீங்க,
நாட் ஒன்லி பட் ஆல்சோன்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ சொல்லுங்கள், ஷீ இஸ் நாட் ஒன்லி அ டான்ஸர் பட் ஆல்சோ அ சிங்கர். ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்படி இருக்கும் கொஷினு. அப்படிலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸான்னு கொஷின் கேட்பாங்க. அவ்வளோதான். இது நோட் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் டெஸ்ட்டுப்பா. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக வந்துடுச்சு நம்ம கிளாஸு. அடுத்த வாரம் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டில். நான் கண்டிப்பாக வைப்பேன்.